வெல்கம் டு சவீஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஆப்பிள் கஸ்டர்ட் புடிங். இது ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு டெசர்ட் ரெசிபி அண்ட் எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபியும் கூட. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களை தேடி வரும். ஸோ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேன் எடுத்துக்கிறேன். பேனில் நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஸோ பால் நல்லா காய்ச்சிடலாம். ஓகே, பால் பொங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சிடலாம். ஒரு தடவை இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இப்போ நான் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம ஆப்பிள்லாம் சேர்க்குறனால கொஞ்சமாக இனிப்பு இருந்தாலே கரெக்டாக இருக்கும். ஸோ சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் 1/4 கப் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம காய்ச்சின பாலோடு சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நம்ம உடனே அதை கிளற ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இது உடனே திக்காகிடும். ஸோ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே திக்காகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம ஆப்பிள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் போடலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் ஆப்பிள் அண்ட் பனானா வந்து இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி ஆப்பிள் அண்ட் பனானா யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நான் ஆப்பிள் புடிங் பண்ணுறேன். ஸோ எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். அடுத்து நான் கொஞ்சம் கார்னிஷிங்காக ஆல்மண்ட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ அதை அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெடியாக இருக்கு. இப்போ இந்த கூலான புடிங்கில் நம்ம ஆப்பிள் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பவுலில் நான் புடிங் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆல்மண்ட் ஸ்லைஸஸ் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கப்ஸ்லேயும் நான் சேர்த்து இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இது ஒரு 1 hour இருந்தால் போதும். இப்போ ஆஃப்டர் 1 hour எடுக்கிறேன். பாருங்கள், அது கலரே கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படி தான் ஜெல்லி மாதிரி இருக்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. அண்ட் என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் இதை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.